அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5 நிமிடம் மதர்சா பாகம் 56. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. இஸ்லாமிய வரலாறு. குகை தோழர்கள். அல்லாஹு தாலா புனித குர்ஆனில் குகை தோழரை பற்றி குறிப்பிட்டுள்ளான். கிபி 3ஆம் நூற்றாண்டில் திக்யானோஸ் என்ற முஷ்ரிக் மன்னன் ரோமபுரியை ஆண்டு வந்தான். இவன் ரோமானியர்களை கிறிஸ்துவ மதத்தை உதறிவிட்டு சிலைகளை வணங்குமாறு தூண்டினான். இந்த காலகட்டத்தில் சில இளைஞர்கள் சிலை வணக்கத்தை விடுத்து ஈமானை ஏற்றனர். இவர்களின் தீனுக்கும் உயிருக்கும் அரசனிடமிருந்து ஆபத்து ஏற்பட்டது. அப்போது அவர்கள் அல்லாவின் கட்டளைப்படி ஒரு குகையில் தஞ்சம் புகுந்தனர். அவர்களே குகை தோழர்கள் எனப்படுவார்கள். அல்லாஹு தாலா இவர்கள் மீது தூக்கத்தை சாட்டியதும் அவர்கள் தூங்கிவிட்டனர். அவர்களுடன் ஒரு நாயும் இருந்தது. அது குகை வாயில் பாதுகாப்பாக அமர்ந்து கொண்டது. பிறகு அல்லாஹ் 390 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை தமது ஆற்றலினால் விழிப்படைய செய்தான். அவர்களில் ஒருவர் தமது காலத்தில் ஒரு பழைய காசை எடுத்துக்கொண்டு உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் வந்தார். இந்த இளைஞரை பற்றி ஊர் மக்களுக்கு தெரிய வந்தது. இப்போது நாடே மாறியிருந்தது. இப்போதைய அரசர் ஈமானுடையவராக இருந்தார். இக்காலகட்டத்தில் ஒரு பாதிரியார் மறுமையில் மனிதன் மீண்டும் உயிர் பெறுவதை மறுத்து மக்களை குழப்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் பழங்காலத்து இளைஞர்கள் மீண்டும் வந்ததை பார்த்த ஒவ்வொருவரும் மறுமையில் மீண்டும் மனிதன் உயிர் பெற்று எழுவதை நம்பினர். பாதிரியாரின் பேச்சு பொய் என நிரூபணமானது. அல்லாவின் ஆற்றல் ஒலியை கேட்கும் கருவி. அல்லாஹு தாலா ஒலியை கேட்பதற்காகவே நமக்கு 2 காதுகளை வழங்கியுள்ளான். இவை மூலம் பலதரப்பட்ட ஒலிகளை நாம் கேட்கிறோம். சில ஒலி மனதை ஈர்க்கும். இதனால் மனதுக்கு அமைதி கிடைக்கிறது. சில நேரங்களில் இதே காதுகளால் விலங்குகளின் ஒலியை கேட்டு நாம் தப்பித்து கொள்கிறோம். இந்த காதுகள் இல்லாதிருந்தால் இனிய ஒலிகளை நாம் கேட்டிட முடியாமல் போயிருக்கும். நிச்சயமாக இந்த காதுகளை நாம் பெற்றிருப்பது அல்லாஹ்வின் ஒப்பற்ற ஆற்றலுக்கு சான்றாகும். ஒரு ஃபரலை பற்றி. ஹலாலான தொழிலை தேர்ந்தெடுத்தல். அல்லாஹ்விற்கான கடமைகளை நிறைவேற்றிய பிறகு ஹலாலான வருமானத்தை பெறுவது பரலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு சுன்னத்தை பற்றி. நலம் விசாரிக்கும் சுன்னத்தான முறை. ஒரு நோயாளியின் நெற்றியில் அல்லது கையில் தனது கையை வைத்து